ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் என்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 6th நியூ புக்கில் இயல் 5 வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் 2 செயல் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா உரைநடை ப்ளஸ் துணைப்பாடம். துணைப்பாடம் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. உரைநடை பார்த்தீங்கன்னா தமிழர் பெருவிழா. ஸோ தமிழரோட பெருவிழா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சிலபஸில் கவர் ஆகக்கூடியது, நேரடியாக கவர் ஆகக்கூடியது. ஸோ அதனால் இந்த இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதில் இருக்க முக்கியமான இது வந்து உங்களுக்கு பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஒரு நோட் போட்டு கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ பாருங்க, தமிழர் பெருவிழா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயற்கையோடு இணைந்து வாழ்வதவே என்ன சொல்றாங்கன்னா தமிழரின் வாழ்க்கை முறைன்னு சொல்றாங்க. என்னது? இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறைன்னு சொல்றாங்க. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழாவை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பொங்கல் விழான்னு சொல்றாங்க. பொங்கல் விழா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அதுக்கடுத்து உழவர்கள் பார்த்தீங்கன்னா ஆடி திங்களில் விதைத்து இருந்தது ரொம்ப முக்கியம். ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்வாங்க. அடுத்து பாருங்க, தை திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாளில்? தை திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, பொங்கல் பண்டிகையை பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க, அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்க, உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? என்று போற்றப்படும் விழா இது பொங்கல் பண்டிகை. ஸோ அதுக்கடுத்து 7வது பாயிண்ட் பாருங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கலாம். நன்னூல், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து போகி திருநாள் அன்று வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்வனர்னு சொல்றாங்க. ஸோ என்னைக்கு? போகி திருநாள் அன்னைக்கு. போகி திருநாள் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தின் இறுதி நாளை தான் போகி திருநாளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கடுத்து 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு வளம் தரும் மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டுச்சுன்னு சொல்ல வர்றாங்க. இதுவும் முக்கியம்தான், சரிங்களா? அதுக்கடுத்து பொங்கல்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பொங்கி பெருகி வருவது தான் பொங்கல்ன்றதுக்கான மீனிங். ஸோ அதுக்கடுத்து தை முதல் நாளில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு பார்த்தீங்கன்னா எப்படி கணக்கிடப்படுறாங்கன்னா நடப்பாண்டு. இப்போ நடப்பாண்டு என்ன இருக்கோ அதோட 31 கூட்டினோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்து கணக்கிடுவாங்க, சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, 15வது பாயிண்டா. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை என்ன சொல்லுவோம்னா கிமு 31ன்னு சொல்லுவோம். ஸோ திருவள்ளுவர் ஆண்டு வந்து அதாவது இப்போ நடக்கிற ஆண்டு என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும்னா கிமு 30, அதாவது இப்போ நடப்பாண்டோட 31 கூட்டினோம்னா நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடச்சிரும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2024ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட 31 கூட்டினோம்னா 5. ஸோ 2025. அப்போ இந்த வருஷம் என்ன சொல்லுவோம்? திருவள்ளுவர் ஆண்டுன்னு என்ன சொல்லுவோம்? 2055 சொல்லுவோம், சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, மாடு என்னும் சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வம்னு சொல்லுவோம். மாடுனா என்ன சொல்லுவோம்? செல்வம்னு சொல்லுவோம். மஞ்சு விரட்டு என்பதை என்ன சொல்லுவோம்னா மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மஞ்சு விரட்டின்னு சொல்லுவோம். மஞ்சு விரட்டுவின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். ஸோ இதெல்லாம் என்னது? மஞ்சு விரட்டோட வேறு பெயர்கள். ஸோ அதுக்கப்புறம் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் வந்து வரும். அடுத்த பாயிண்ட், இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவை தான் என்னன்னு சொல்றோம்? பொங்கல் விழான்னு சொல்றோம், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்க, அறுவடை திருநாள் ஆந்திரா மராட்டியம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இது டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4லேயே கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அறுவடை திருநாள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, மராட்டியம், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறதுனா மகர சங்கராந்தின்ற பேரில் தான் கொண்டாடப்படுகிறது. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. ஸோ பஞ்சாப் மாநிலத்தில் எப்படி கொண்டாடுறாங்க? லோரின்னு கொண்டாடுறாங்க. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 22வது கொஸ்டின், திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். ஸோ இது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது தான், சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த லெசன்ஸ் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் பாருங்க. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். கதிர் முற்றியதும் என்ன செய்வோம்? அறுவடை செய்வோம். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். அடுத்து பாருங்க, பொங்கல் கூட்டல் அன்று. இது எப்படி சேர்த்து எழுதலாம்னா பொங்கல் அன்றுன்னு எழுதலாம். போகி பண்டிகை
இப்ப எடுத்துட்டு போகி கூட்டல் பண்டிகைன்னு எழுதலாம். பழையன கழிதலும் இங்க புதியன வரும். அதுக்கடுத்து பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும்னு சொல்லிட்டு எழுதிடணும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்க, இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம்னு சொல்லிட்டு உரையாடல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மற்போரில் சிறந்தவன் யார்? ஸோ மற்போரில் சிறந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன். இந்த இதில் ஃபுல்லாமே நரசிம்மவர்மனை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவர் தான் மாமல்லபுரத்தை வந்து கட்டியிருப்பாரு. நரசிம்மவர்மனின் சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லன். அடுத்து நரசிம்மவர்மனின் காலம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு. பஞ்ச பாண்டவர் ரதம் பார்த்தீங்கன்னா அந்த மாமல்லபுரத்தில் இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். பஞ்ச பாண்டவர் ரதம் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். மாமல்லபுரத்தில். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். ஸோ இதெல்லாம் என்னது? மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். ஸோ அதுக்கடுத்து பாருங்க, 4 தலைமுறையாக மாமல்லபுர சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் உயிருள்ளவை போல எங்க இருக்கும்? அர்ஜுனன் தபசுன்ற பாறையில வந்து காணப்படுதாம். அதுக்கடுத்து 8வது பாயிண்ட், அர்ஜுனன் தபசின் வேறு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகிரீதன் தவம்னு சொல்லி சொல்லுவோம். அர்ஜுனன் தபசின் வேறு பேர் என்னது? பகிரீதன் தவம் சொல்லி சொல்லுவோம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துல தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். அடுத்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இரு பாறைகளுக்கு நடுவே நீர் வருவது போல எதுல தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகாய கங்கை வருவது போன்று உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 11வது பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில்கள், ஒற்றைக்கல் கோவில்கள், கட்டுமான கோவில்கள், படைப்பு சிற்பங்கள். சரிங்களா? ஸோ இந்த 4 வகைகளும் பார்த்தீங்கன்னா காணப்படும் ஒரே இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் தான் வரும். ஸோ மாமல்லபுரத்துக்கு இன்னொரு பேர் மகாபலிபுரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான. சரிங்களா? இது புடைப்பு சிற்பங்கள் நினைக்கிறேன். ஸோ மாற்றிக்கங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு மனம் கவரும் மாமல்லபுரம் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரா NPSC அகாடமி.